அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவாராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு, அது மட்டும் இல்லாம முக்கிய பதிவுன்னு கூட சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய ஆசையும் விருப்பமும் நிறைவேறதுக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில வரக்கூடிய 9 மணி 9 நிமிடத்தை தவற விடாதீங்க. இந்த பிரபஞ்ச சக்தி நிறைஞ்ச டிவைன் டைம்ல இப்ப நான் சொல்ற மாதிரி கையில நீங்க எழுதினாலே போதும், நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் கூட உடனடியா நிறைவேறும். இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், இந்த நாள்ல அப்படி என்ன அற்புதமான சேர்க்கை இருக்குன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அடுத்ததா வைகாசி மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடச கலை நேரம் நாளைக்கு நமக்கு இருக்கு. நாம நினைச்சத அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் தான் சோடச கலை நேரம். நாளைக்கு அமாவாசை காலையில 9 மணி 9 நிமிடங்களுக்கு முடியுது. அந்த வகையில இந்த சோடச கலை நேரம் காலையில 8 மணி 9 நிமிடங்கள்ல இருந்து 10 மணி 9 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு தேதி 27, இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகையும் 9. அடுத்ததா நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அந்த வகையில 999ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு கூடுதல் சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நாளைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஸ்பெஷலான சேர்க்கை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு காலையில 9 மணி 9 நிமிடங்களுக்கு அமாவாசை திதி நமக்கு முடியுது. இது ஒரு டிவைன் டைம். அதுலயும் 999ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல வரக்கூடிய 99ங்கிற நேரம் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. இந்த நேரத்துல அமாவாசை முடியறதும் அது நமக்கு சோடசக்கலை நேரமா இருக்கிறதும் இன்னமுமே விசேஷமானது. அந்த வகையில இந்த சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது. அதனால இந்த நாளை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில சரியா 9 மணி 9 நிமிடங்களுக்கு இத 9 முறை மட்டும் சொன்னாலே போதும், கடன் தீரும், பணம் சேரும் சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா இதே 9 மணி 9 நிமிடங்களுக்கு 9 துவரம்பருப்பை உங்க கையில வச்சுக்கிட்டு அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய 9 வார்த்தைகளை 9 நிமிடங்களுக்கு நீங்க சொன்னாலே போதும், கோடி ரூபாய் கடனும் தீரும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இப்ப நான் சொன்ன இந்த 2 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. அந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க இந்த டிவைன் டைமை எப்படி பயன்படுத்தணும்னு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைக்கு காலையில நீங்க குளிக்காம இருந்தா கூட முகம் கை காலை கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி உங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம். நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன டிவைன் டைம், அதாவது காலையில 9 மணி 9 நிமிடங்களுக்கு நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம்.
இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது காலையில 9 மணி 9 நிமிடங்களுக்கு முன்னாடியே அமைதியான இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததற்காக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. மறக்காம வேண்டுதல் நிறைவேறிட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லுங்க. இந்த மாதிரி நன்றி சொன்னதுக்கு அப்புறமா சரியா 9 மணி 9 நிமிடங்களுக்கு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல, அதாவது லெப்ட் ஹேண்ட்ல ரிஸ்ட்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா திரும்பியும் அந்த சிம்பலை பார்த்துக்கிட்டே உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லிட்டு உங்க வேலையை நீங்க எப்பயும் போல பாருங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு 2-3 நிமிஷம் கூட ஆகாது. முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா செய்யற எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் இருந்தா கூட அது உடனடியா நிறைவேறும். எப்பயும் போல நீங்க வேலை செய்யும் போது இந்த சிம்பல் அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.